வணக்கம். அதாவது ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் கடந்த 3ஆம் தேதி ராமேஸ்வரம் துறைமுகத்தில் இருந்து 500க்கும் மேற்பட்ட விசைப்படகில் மீனவர்கள் மீன்பிடிக்க போனாங்க. அவர்கள் நள்ளிரவு மீன்பிடித்துவிட்டு மறுநாள் அதிகாலை 4ஆம் தேதி அதிகாலையில் கரை திரும்பும் போது அந்த பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த தமிழக மீனவர்கள், அதாவது குறிப்பாக ராமேஸ்வரம் மீனவர்கள் 23 பேரையும் 2 படகையும் சிறைப்பிடித்து இலங்கை கடற்படை கூட்டிட்டு போனாங்க. அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டு 12 நாட்களுக்கு பின்பு நேற்று முன்தினம் விடுதலை செஞ்சாங்க. இந்த விடுதலை செய்யப்பட்ட 23 பேரில் 2 படகோட்டிகளுக்கு 6 மாதம் சிறை தண்டனை என்றும் நீதிபதி உத்தரவிட்டாங்க. படகுல சென்ற ஒரு மீனவர் கடந்த வருடம் சிறைப்பிடிக்கப்பட்டதால் அவருக்கு ஓராண்டு கால கடுங்காவல் தண்டனையும் விதிக்கப்பட்டது. இதனால் ராமேஸ்வரம் முதல் கன்னியாகுமரி வரை உள்ள படகு ஓட்டுநர்களுக்கு மிகுந்த ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அதாவது கடந்த காலங்களில் படகுகள் பறிமுதல் செய்யப்படுவதும் மீனவர்கள் சிறைப்பிடிப்பதும் வழக்கமாக இருந்து வந்த நிலையில், அதாவது படகோட்டிகளுக்கு 6 மாத காலம் சிறைவாசம் என்பது மீன்பிடி தொழில் முற்றிலுமாக பாதிக்கப்படும் என மீனவர்கள் வருத்தம் தெரிவிச்சிருக்காங்க. அதனால் இன்னைக்கு என்ன பண்ணி செஞ்சிருக்காங்க அப்படின்னா, இன்று அதிகாலையில் ராமேஸ்வரம் துறைமுகத்தில் நிறுத்தப்பட்டிருந்த சுமார் 750க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் கருப்பு கொடி ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. அதே போல இன்று ராமேஸ்வரம் மீனவ சங்க தலைவர்கள் அதிகாலை 7 மணி அளவில் ராமேஸ்வரம் முதல் நாகப்பட்டினம் வரையிலான அனைத்து மீனவ அமைப்புகளையும் ஒருங்கிணைக்க ஒரு குழு கிளம்பி போயிருக்காங்க. போராட்டத்தின் நோக்கம் என்ன அப்படின்னா, இலங்கை கடற்படையால் 6 மாத காலமும் கடந்த மாதம் ஒரு மீனவர் 2 வருட கடுங்காவல் தண்டனையும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால் இந்த உத்தரவை உடனடியாக நிறுத்த வேண்டும். இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்ட சுமார் 100க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளை உடனடியாக விடுதலை செய்யணும். அதேபோல் இலங்கை சிறையில் உள்ள 43 மீனவர்களையும் உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று முதல் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. அதேபோல் இந்த மாதம், அதாவது 23, 24 ஆகிய தேதிகளில் கச்சத்தீவு திருவிழாவில் இலங்கை இந்திய பக்தர்களும் கலந்து கொள்ளும் திருவிழாவை புறக்கணிக்க போவதாகவும் தகவல் தெரிவிச்சிருக்காங்க. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.